வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருட்தந்தை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம், மற்றும் எனக்கு வேண்டியதை அளித்துக் கொண்டிருக்கும் அனைத்து சமுதாயத்திற்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஜூம் இணைப்பில் உள்ள அனைத்து மனித தெய்வங்களுக்கும், உலக சமுதாய சேவா சங்கத்திற்கும், ஆழியாறு அறிவு திருக்கோயிலுக்கும் மற்றும் ஐடி நிறுவன ஊழியர்கள் அனைவருக்கும், திருப்பூர் மண்டலத்திற்கும், அமர்ஜோதி அறக்கட்டளைக்கும், மன்னரை மனவளக்கலை மன்றத்திற்கும் என் முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னடா இப்படி எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்கிறேன் பாத்தீங்களா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒருத்தர் பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம், முதல் காலையில பார்த்தோன்னா குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் மனவளக்கலை அன்பர்களா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், வாழ்க வளமுடன் சொல்லுவோம். ஆனா இன்னும் ஒரு படி மேல போய் நான் என்ன, யாரை பார்த்தாலும் நம்ம என்ன பண்ணணும், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டு பாருங்க. அப்படி கேட்டீங்கன்னா நிறைய பதில்கள், நம்ம நிறைய கேள்விகள் நம்மகிட்ட வரும். நிறைய கேள்விகள் நம்மகிட்ட வரும். அந்த கேள்விகளுக்கு உண்டான எல்லா விடைகளுமே நம்ம மனவளக்கலையில இருக்கு. அப்ப நம்ம யாரை பார்த்தாலும் என்ன பண்ணணும், புன்புருவலோட நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கு, சாப்பிட்டா, வீட்டுல எல்லாம் இருக்கா, எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டு பழகணும். அப்ப நாம என்னணும், நம்ம மனவளக்கலையில வந்துட்டு நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா நாம என்ன சொல்லணும், நான் நல்லா இருக்கேன், இப்ப நான் அதுவும் மனவளக்கலை போயிட்டு சிறப்பா இருக்கேன், எனக்கு வேண்டியது எல்லாம் இறைவன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இறைவன் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் என்னை சமாளிக்கக்கூடிய சக்தி எனக்கு இருக்கு அப்படின்னு நாமளும் என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு சொல்லி பழகணும். அப்ப நாம என்ன பண்ணணும், முத என்ன பண்ணணும், எல்லாருக்கும் தொண்டு செய்யணும். ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைத்து பேதித்த அண்ட ஓடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதிநெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொன்றாற்றி இன்பம் காண்போம், வாழும் நிலையுணர்ந்து தொன்றாற்றி இன்பம் காண்போம் என்ற பாடலை முன்னிறுத்தி என் வேதாத்திரிய தொண்டன் என்கிற தலைப்பில் நான் என் உரையை துவக்குகிறேன். தொண்டு. தொண்டுனா என்ன? இப்ப தொண்டுனா நம்ம என்ன பண்றோம், ஒருத்தர் கஷ்டப்படுறாரு, இல்ல ஒரு துன்பப்படுறாரு, இல்ல கஷ்டப்படுறத நாம கேட்கிறோம் கதால, இல்ல நம்ம பாக்குறோம், இல்ல யாரோ ஒருவர் சொல் மூலியமா நம்ம கேட்கிறோம் அப்படின்னா நாம என்ன பண்ணணும், அவர் கஷ்டத்தை நம்மளால முடிஞ்ச அளவு, அவர் துன்பத்தை என்ன பண்ணணும், போக்கணும், நம்மளால முடிஞ்ச அளவு. அதே மாதிரி நீங்க நினைக்கலாம், அவருக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருக்கு, நாம எப்படி அவர் கஷ்டத்தெல்லாம் போக்குறது அப்படின்னு நினைக்கலாம். நிறைய பேர் துண்டு செய்யாததுக்கு காரணமும் அதான். மகரிஷி என்ன சொல்லியிருக்காரு, நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படுபவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் அப்படின்றார். அதாவது எப்படின்னா, நம்மளால முடிஞ்ச அளவு அவங்களுக்கு தொண்டு செய்யணும். தொண்டு செஞ்சுக்கிருந்தோம்னா நம்ம வாழ்க்கை நிச்சயம் நல்லா இருக்கும். அதாவது தொண்டு செய்யல நாம எதையும் எதிர்பார்த்து செய்யக்கூடாது, எதையும் எதிர்பார்ப்பு செய்யக்கூடாது. நம்ம தொண்டு செய்யறோம், தொண்டு செய்யல ஒருத்தர் அதனால பலன் அடைஞ்சிடுறாரு, பலன் அடைஞ்சு என்ன பண்றோம், நமக்கு அவருக்கு ஒரு இணக்கம் ஏற்படுது. இணக்கம் ஏற்பட்டோன்னா திருப்பி நம்ம ஏதோ ஒரு காரியத்துக்காண்டி, ஏதோ ஒரு நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்றதுக்காண்டி அவரை போய் அணுகிறோம். அணுகையில அவருடைய சந்தர்ப்ப சூழ்நிலை எல்லா நேரமும் நமக்கு நல்லது செய்யணுங்கிறது சூழ்நிலை இருக்காது. அவரும் சூழ்நிலையின் காரணமாக செய்ய முடியாமல் போகும். அப்ப என்ன ஆகுது, நமக்கும் அவருக்கும் ஒரு இணக்கம் இல்லாமல் போகிறது. ஆகவே நாம என்ன பண்ணணும், எதையும் எதிர்பார்க்காமல் தொண்டு செய்யணும். அப்படி நம்ம எதிர்பார்த்து நம்ம தொண்டு செய்தோம்னால் நம்ம தொண்டு செய்த பலன்கள் அனைத்தும் நமக்கு கிட்டாமல் போகும். அப்ப என்ன ஆகுது, நாம எதையும் எதிர்பார்ப்பு, மகரிஷி அதான் சொல்லுவாரு, எதிர்பார்ப்பு ஏமாற்றம் தரும் அப்படிங்கிறார். நம்மளால தொண்டு எத்தனையோ தொண்டுகள் மகரிஷி சொல்லியிருக்காரு. மகரிஷிய நமக்கு இந்த உலக சமுதாய சேவகத்தை 1958 ஆரம்பிச்சிருக்காரு மகரிஷி. அதுக்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா நிறைய தொழில்கள் செஞ்சிருக்காரு, நிறைய வேலைகள் பார்த்திருக்காரு, போஸ்ட் ஆஃபீஸ்ல வேலை பார்த்திருக்காரு, எத்தனையோ இடங்கள்ல வேலை பார்த்திருக்காரு, கையில் ஆரம்பிச்சார். அந்த சூழ்நிலையிலுமே
கையில் பாத்தியா சந்தர்ப்ப சூழ்நிலையில ஒரு கடன்கள் அதிகமாயிருச்சு, தொழிலை விட்டுலாம் அப்படின்னு நம்ம அன்னைக்கு நம்ம மகரிஷி அருட்காப்பு என்ன சொன்னாங்கன்னா, எல்லாரும் முதலாளிகளும் ஏன்னா நீங்க லிஸ்ட கொடுங்க, நாங்க எல்லாத்தையும் வசூல் பண்ணி தரோம், நீங்க திருப்பி தொழில நடத்துங்க அப்படின்னாரு. மகரிஷி அதெல்லாம் நினைக்கல. அவர் என்ன நினைச்சு அருட்கா போட்டாருன்னா, நாம இன்னைக்கு கடனை பூரா அடைக்கணும்னு நினைச்சு அருட்கா போட்டார். அப்படி அருக்கா போட்டு திருப்பி இந்த சமுதாயத்துக்கு நாம ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு இந்த உலக சமுதாய சேவை சங்கத்தை நமக்கு ஆரம்பிச்சு. அப்ப என்ன அது எவ்வளவு பெரிய மிகப்பெரிய தொண்டு தொண்டு செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு ஒவ்வொருத்தர் தொண்டு செய்யறோம். எத்தனையோ பேர் பாருங்க கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிட கூட முடியாம உடல் ஊனமுற்றோர் இப்படி எத்தனையோ ஒரு பிச்சைக்காரங்க இப்படி எத்தனையோ ஒரு கஷ்டப்படுறாங்க சொல்லிக்கலாம். நம்ம ஏதாவது நம்மளால முடிஞ்ச அளவு தொண்டு செய்யணும். தொண்டு செய்யல நம்ம நிச்சயம் நம்ம நல்லா இருப்போம். நாம நிச்சயம் என்னைக்கு நம்ம மனவளக்கலை மன்றத்துக்குள்ள காடு இழுத்து வச்சோமோ, என்னைக்கு மனவளக்கலை மன்றத்துக்குள்ள வந்தோமோ, இந்த பயிற்சி பண்ண ஆரம்பிச்சோமோ, அன்னையில இருந்து நிச்சயம் நாம நல்லா இருப்போம். அதுக்கு என்ன காரணம்னா, இந்த மன்றத்துக்குள்ள வர்றவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஒரே மாதிரி. எப்படி எண்ணங்களும் ஒரே மாதிரி இருக்கும். நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், இந்த உலகம் நல்லா இருக்கணும், இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும், எல்லாரும் அமைதியா இருக்கணும் அப்படின்னு. அப்ப என்ன ஆகுது, நம்ம வாழ்க்கையில எல்லாத்துக்கும் நம்மளால முடிஞ்ச அளவு தொண்டு செஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்ப தொண்டு செய்யல எத்தனையோ மகான்கள் தொண்டு செஞ்சுக்கிட்டாங்க. பாத்தீங்கன்னா காந்தியடிகள் பாத்தீங்கன்னா நாம பிறந்த மண்ணுக்கு மட்டுமல்ல, தான் பிறந்த மண்ணுக்கு மட்டுமல்ல, காலடி எடுத்து வைத்த மண்ணுக்கும், அதாவது ஆப்பிரிக்க மண்ணுக்கும் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்து அடுத்துட்டாரு. அப்படி மகான்கள் நிறைய பேர், பாரதியார் எடுத்துக்கலாம், சர்தார் வல்லபாய் பட்டேல், அன்னை தெரசா, இப்படி எத்தனையோ மகான்கள் எடுத்துக்கலாம், வள்ளலார், இப்படி எத்தனையோ மகான்கள் வரிசையில நமக்கு கிடைத்த அற்புதமான ஒரு மகான் வேதாத்ரி மகரிஷி, ஒரு சித்தர்னு கூட நம்ம சொல்லலாம். அப்ப என்ன ஆகுது, நம்மளால முடிஞ்ச அளவு மற்றவங்களுக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டே போகணும். நம்ம மனவளக்கலை மன்றத்துக்கு வந்திருக்கோம், இன்னைக்கு நம்மளுடைய லைஃப் நல்லா இருக்கு. அப்ப நம்ம மன்றத்துக்கு ஏதாவது செய்யணும் இல்லையா? முத நம்ம தீட்சை வாங்க, ஆசிரியர் நமக்கு தீட்சை கொடுத்துருப்பாரு. ஆக்னி தீட்சை, அறிமுக பயிற்சிகள் நமக்கு தீட்சை கொடுத்துருப்பாரு. அறிமுக பயிற்சியில தீட்சை குடிக்கையில அந்த ஆசிரியருடைய பெயர் நமக்கு ஞாபகம் இருக்கான்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். எல்லாருக்கும் இருக்கும்ல, இப்ப ஆசிரியருடைய பெயர் ஞாபகம் இருக்கான்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்படி அந்த ஆசிரியர் சப்போஸ் அன்னைக்கு தீட்சை கொடுக்க என்ன பண்றாரு, நாளைக்கு வாங்க, இல்ல அடுத்த நாள் வாங்க, இல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை நம்மளால வர முடியல அப்படின்னா நம்மளுக்கு இந்த வாழ்க்கை கிடைத்து இருக்குமா அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். அப்ப என்ன ஆகுது, நாம இந்த தொண்டுன்னு நினைச்சு வந்துட்டோம்னா எதையும் எதிர்பார்க்க கூடாது. மற்றவங்களுக்கு தொண்டு ஏதாவது உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்மளால என்ன முடியுதோ அதை நம்ம செய்யணும். அதே மாதிரி பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியரே நம்ம நினைச்சு பார்க்கணும். நமக்கு வகுப்புல சின்ன வகுப்புல ஆசிரியர் நமக்கு பாடம் சொல்லி கொடுத்துருப்பா இல்லையா? இந்த அளவுக்கு நாமெல்லாம் உயர்ந்திருக்கிறோம் காரணம்னா அவரும் ஒரு காரணம். நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா அவரு மற்றவங்களுக்கு சேவை செய்யணும், உதவணுங்கிறத சொல்லி கொடுத்ததே அந்த வகுப்பு ஆசிரியர் தான். அப்ப நாம என்ன பண்ணணும், எல்லாத்துக்கும் தொண்டு செய்யறவர்களா நினைச்சு பார்க்கணும். எவன் ஒருவன் இரக்கமுள்ளவனோ அவனே பாக்கியவான் அப்படிங்கிறார். எவன் ஒருவன் இரக்கமுள்ளவனோ அவனே பாக்கியவான், எவன் ஒருவன் மன்னிக்கிறானோ அவனே இறைவன் மன்னிப்பார் அப்படிங்கிற. அப்ப என்ன, நாம மற்றவங்களுக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டே போகணும். சரி, தொண்டு செய்யல மாதிரி என்ன சொல்றாரு, நாம எல்லாரும் நம்ம எல்லாமே பாருங்க, ஏதாவது நம்ம உற்பத்தி பண்ணோமா, நம்மளை தனியா செஞ்சோமா, எதுவுமே கிடையாது. எல்லாமே இந்த சமுதாயத்துல இருந்தே மற்றவர்களோட உழைப்புல இருந்தே நம்ம பெற்று. அப்ப நாம என்ன பண்ணணும், நமக்கு மற்றவங்களுக்காண்டி உதவணும். அதாவது மகரிஷி என்ன சொல்றாரு, பிறருக்காக வாழ வேண்டும் என்று சொல்றாரு. அதாவது கவியன் 1826 என்ன சொல்றாருலாம், மனிதரெல்லாம் பிறருக்காக வாழ வேண்டும் என்று மண்ணுலகில் அறிஞர் பலர் கூறினர். புனிதமுள்ள இந்த நெறி புதிதும் அல்ல புதிரும் உள்ள பூ உலகில் வாழ்நாளில் எவரென்றாலும் கனிவுடனே உலக மக்களின் உழைப்பை பெற்று களிப்பு தரும் பொருள் மூலம் வாழ்கின்றோம். இனி நாமோ நன்றி கடன் தீர்க்க வென்ற கருத்தில் பிறருக்கு உழைத்தோ வாழ்கின்றோம் அப்படிங்கிற. அதாவது எப்படின்னா, நாம ஏதாவது நம்ம உற்பத்தி செய்யறோமா, எல்லாமே என்ன ஆகுது, மற்றவங்களோட உழைப்புல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப நம்ம இன்னொன்னு நமக்காண்டி உழைச்சு அது நம்ம தேவைகள் போக மிச்சத்தை இன்னொன்னு மற்றவங்களுக்காண்டி தொண்டு செய்யணும். மகரிஷி என்னைக்குமே உன்னுடைய தேவை நிறைவேற்றிக்காம உழைக்காதுன்னு சொல்லணும். உன்னுடைய தேவை நிறைவேற்றிக்க சம்பாரி, உன் சொத்துக்களை சேர்த்துரு, உனக்கு இருக்க ஒரு வீடு, காரு, ஒரு சொந்த ஊர்ல வீடு வச்சுக்க வேண்டாம்னு சொல்ல. ஆனா அதுக்கு மேலேயும் நம்ம சொத்துக்களை என்ன பண்றோம், சேர்த்துக்கிட்டே இருக்கோம். சொத்துக்களை சேர்த்துக்கிட்டு என்ன பண்றோம், சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு பல துன்பங்களை அனுபவி.
அப்ப என்ன பண்ணணும், நம்ம தேவைகள் போக மிச்சத்தை மத்தவங்களுக்கு உதவணும். இப்ப ஐந்தறிவு ஜீவன்கள் எடுத்துங்க, ஐந்தறிவு ஜீவன்கள் எல்லாம் பிறக்குது, அதனுடைய உற்பத்தி பொருட்களை அதுகளே உற்பத்தி செஞ்சுக்க முடியாது, உணவுப் பொருட்கள். அப்ப என்ன பண்ணணும், மனிதர்களாகிய நாம் மத்தவங்களுக்காண்டி உழைக்கணும், உழைச்சு சம்பாதிச்சு நம்ம தேவைகள் போக மிச்சத்தை உதவணும். பாத்தீங்கன்னா வயதானவர்கள், குழந்தைகள், 20 வயசு வரை உள்ளவங்க உழைக்க முடியாதவர்கள், 60 வயசுக்கு மேல உள்ளவங்க உழைக்க தகுதியில்லாதவர்கள். அப்ப என்ன பண்ணணும், இந்த இடைப்பட்ட உள்ளவர்கள் நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும், உழைத்து சம்பாதிச்சு நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிட்டு மிச்சத்துக்கு என்ன பண்ணணும், மிச்சத்தை நம்மளால முடிஞ்ச அளவு தொண்டு செய்யணும். எதையும், அதாவது தொண்டு செய்யல ஒண்ணு சொல்றேன், எதையும் எதிர்பார்த்து செய்யக்கூடாது. எதையும் எதிர்பார்த்து செஞ்சாங்க, எதிர்பார்த்து செஞ்சோம்னால் அதுக்கு நமக்கு ஏமாற்றமே மிஞ்சும். இதே கருத்தை மகரிஷி சொல்றாரு. அதாவது எப்படின்னா, இதே கருத்தை பைபிள்ல சொல்றாங்க, உழைக்க மனம் இல்லாதவன் உண்ணலாகாது. அதாவது நம்ம உழைக்கலையா நமக்கு சாப்பாடே சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. அடுத்து மகரிஷி இன்னொன்னு சொல்றாரு, ஆண்களுக்கு இணையான கரு உருவாகுங்கிறார். அதாவது ஒரு 4 வருஷம் கழிச்சு ஒரு ஆண் கரு உருவாச்சுன்னா அது ஒரு 4 வருஷம் கழிச்சு திருப்பி பெண் கரு உருவாகுங்கிறார். அதே மாதிரி நாம கரு முதல் கல்லேற வரை என்ன பண்றோம், பிறருடைய உழைப்புலதான் நம்ம வாழ்ந்துக்கிறோம், பிறர் கொடுக்கிற செல்வங்களெல்லாம் நம்ம. அப்ப நாம என்ன பண்ணணும், மத்தவங்களுக்காண்டி உழைத்து மத்தவங்களுக்காண்டி நம்மளால முடிஞ்ச அளவு தொண்டுகளை செய்யணும். சரி, தொண்டு செய்யறோம், அவதும் மகரிஷி என்ன சொல்ற, தொண்டு செய்யலைன்னு அது உண்மையான தொண்டா இருக்கணும். சும்மா நம்ம ஏதோ போற போக்குல செஞ்சுட்டு போறோம், பேருக்கு செய்யணும் அப்படின்லாம் இதுவும் செய்யவே கூடாது. அந்த தொண்டுமே எப்படி இருக்கணும்னா ஒரு உண்மையான தொண்டா இருக்கணும். அதுக்கும் மகரிஷி என்ன சொல்றாருன்னா, உயிர்களிலே பிற உயிர்களின் உணர்ச்சிகளை கூர்ந்து உணர்ந்து ஒத்து உதவும் பேராற்றல் பெற்ற உயிரினமே மனிதன் அப்படிங்கிறார். எப்படி உயிரினமே மனிதன் அப்படிங்கிறார். எத்தனை யோசிச்சு பாருங்க. நாம என்ன பண்றோம், நம்ம மனிதர்களுக்கு மட்டும் தொண்டு செய்யக்கூடாது, அனைத்து ஜீவராசிகளுக்கும் நாம தொண்டு செய்யணும். அனைத்து ஜீவராசிகளுக்கும் தொண்டு செய்யணும். அதாவது எப்படின்னா, உணர்ச்சிகள் என்பது அனைத்து ஜீவராசிகளுக்கும் தொண்டு செய்யணும். மகரிஷி வாழ்க்கை தத்துவங்கள முதல் 6 என்ன சொல்லியிருக்காரு, தேவைகள் 3 காப்புகள் 3 அனைத்து ஜீவராசிகளுக்கும் பொதுவானதுங்கிறார். அப்ப நாம என்ன பண்ணணும், அனைத்து ஜீவராசிகளுக்கும் தொண்டு செய்ய வேண்டும். ஒண்ணுல வயநாட்டுல ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவத்துல எத்தனையோ நிகழ்வு நம்ம பார்த்துருப்போம், கேட்டிருப்போம். அப்ப அந்த நிகழ்வுல சில சம்பவங்கள் என் மனசுல நின்றுச்சு. என்னன்னா, 2 குட்டி குரங்குகள் தாய் குரங்கு இழந்து குளிர்ல வாடுது. அந்த குட்டி குரங்குகள் 2ம் ஒன்னோட ஒண்ணு அரவணைச்சுக்கிட்டு என்ன பண்ணா, தாய் குரங்கு காணாம இயங்குது. அப்ப அந்த தாய் குரங்கு இன்னொன்னு என்னன்னா, அதாவது எப்படின்னா, ஒரு நாய் தன்னுடைய எஜமான காணாம ஒரு வாரமா அந்த இடத்தையே சுத்தி சுத்தி வருது. எஜமான கண்டோன்னு தாவி கீழ்ச்சி போய் அரவணைச்சுட்டு. அப்ப என்ன ஆகுது, அந்த அதாவது உணர்ச்சிகள் என்பது அனைத்து ஜீவராசிகளுக்கும் பொதுவானது. நாம இன்னொன்னு, அனைத்து ஜீவராசிகளுக்கும் நாம தொண்டு செய்யணும். அப்ப பாத்தீங்கன்னா பாரதியார் என்ன சொல்றாருன்னா, தொண்டர்களுக்கு சுடுதலும் குளிரும் உயிருக்குள்ளே சோம்பல்களும் வீழ்ச்சிகளும் தொண்டருக்குள்ளே அப்படிங்கிறார். நாம தொண்டு செய்யல நமக்கு ஏதாவது நடந்துருமோ, கஷ்டம் வந்துருமோ, அவன் கஷ்டப்படுற பார்த்துட்டு நாம அவனுக்கு இறக்கப்படுறோமே, அவனுடைய கஷ்டம் நமக்கு வந்துருமோ, அப்படிலாம் எதுவும் நீங்க நினைக்கவே வேண்டாம். தொண்டு செய்தா என்ன பண்ணணும், சோர்வுகள் நமக்கு வரவே வராது. எப்போதும் எப்படி நம்ம எப்படி எப்போதும் ஃப்ரெஷ்ஷாவே இருப்போம். அப்ப நாம என்ன பண்ணணும், எல்லாத்துக்கும் தொண்டு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பாரதியார் பாரதியார் சொல்லுவாரு, அச்சமில்லை 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 என்பதில்லை அப்படிங்கிற பாரதியாரத்தை நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா அவருக்குள்ளே இன்னொரு பாரதியார் இருக்கிறார். அவர் எப்படின்னா, மனைவி அரிசியை வாங்கி வச்சுட்டு போவாங்களாம் கடைக்கு. போயிட்டு வரையில என்ன பார்த்தீங்கன்னா, அரிசி புறா எடுத்து காக்கை குருவிகளுக்கு போட்டுருவாராம். மனைவி எங்க சாப்பாடு எங்க, அப்படியே அரிசி எங்கன்னு கேட்கல. அவர் சொல்லுவாராம், காக்கை குருவிகள் எங்கள் ஜாதி அப்படின்பா. எப்படி காக்கை குருவிகள் எங்கள் ஜாதி அப்படிம்பார். அப்ப அவரு கிண்டலா சொல்லுவாராம். ஆனா பாரதியார் பாண்டிச்சேரியில வாழ்ந்த காலத்துல வயநாட்டுல நடந்த சம்பவம் மாதிரியே ஒரு சம்பவம் நடந்தது. எப்படின்னா, இதே மாதிரி புயல் கடற்கரையில பாத்தீங்கன்னா வெறும் மனித உடல்களா சிதறிக்கிறது, மனித உடல்களா சிதறிக்கிறது. அப்ப பாத்தீங்கன்னா அந்த உடல்களை எல்லாரும் எடுத்து அடுக்கி இருக்கிறாங்க, எல்லாரும் அடுக்கி இருக்காங்க. ஆனா பாரதியார் மட்டும் என்ன பண்ணாராம், பாம்பு காக்கை குருவிகள் இல்ல மீன் இதுகளை எடுத்து அடுக்கி இருந்தாலாம். எல்லாரும் சத்தம் போட்டாலாம், ஏப்பா நீ என்னப்பா நீ, நாங்க எல்லாரும் மனித உடல்களை எடுத்து அடுக்கிட்டு இருக்கோம், நீ மட்டும் காக்கை குருவிகளை எடுத்து அடுக்கிக்கிட்டு இருக்கே அப்படின்னாங்க. அதுக்கு பாரதியார் சொன்னாராம், இவங்களை அடுக்கிறதுக்கு நீங்க இருக்கிய, இந்த உயிரினங்களை அடுக்கிறதுக்கு யாரு இருக்கா அப்படின்னா. அப்ப நாம என்ன பண்ணணும், அனைத்து ஜீவர ராசிகளுக்கும் நாம தொண்டு செய்யணும். பறவைகள்கிட்ட இருக்க ஒரு என்ன நலன்னா, நம்ம கடல்ல மீன்கள் அதிகமா இருக்கும். ஆனா அந்த பறவைகள் எடுக்கையில அதுக்கு தேவையான ஒரு மீனை மட்டும்தான் எடுத்துக்கிட்டு போகும் சாப்பாடு. அது தேவைகள் நிறைவேற்றுறதுக்கு அந்த ஒரு மீனை மட்டும்தான் கொத்திக்கிட்டு போகும்.
ஆனா மனிதர்களாக நாம என்ன பண்றோம், நம்மளுடைய தேவைகள் பூர்த்தி ஆனாலும் நம்ம தேவைகளுக்கு அதிகமாக சொத்துக்களை சேர்த்து சேர்த்து என்ன பண்றோம், திருப்பி துன்பப்பட்டுக்கிட்டே இருக்கான். அப்ப நாம என்ன பண்ணணும், தொண்டு செய்யல, உண்மையான தொண்டாக செய்ய வேண்டும். அப்ப மகரிஷி யோசிச்சாரு, சரி நம்ம எல்லாத்துக்கும் இந்த கல்வி என்ன பண்றோம், எல்லாத்துக்கும் கொண்டு வரோம். இது எல்லாத்துக்கும் கொண்டு வர்றதுக்கு என்ன எப்படி செய்யலாம்? ஏன்னா இப்ப உலகம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு துன்பத்துல இருக்கு, கஷ்டத்துல இருக்கு. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு மகரிஷி யோசிக்கல. சரி, தொண்டர் படையை நாம உருவாக்கலாம். எப்படி தொண்டர் படையில அருள் தொண்டர்களை உருவாக்குனாரு. அருள் தொண்டர்களுக்கு என்ன சொல்றாருன்னா, சாதி சாதி மத தேச இன பேதங்கள் தனியுடைமை பற்று மக்கள் பாசம் இல்லாமல் தொண்டு செய்யணுங்கிறார். நாம என்ன பண்றோம், தொண்டு செய்யல, இந்த ஜாதிக்குத்தான் செய்வேன், அவங்களுக்கு செய்வேன், இவங்களுக்கு செய்வேன்னு எந்த இதுவுமே இருக்கக்கூடாது. அனைத்து மக்களுக்குமே நாம தொண்டு செய்யணும். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா மக்கள் தொகை கம்மியா இருந்துச்சு. மக்கள் தொகை கம்மியா இருந்துச்சு. அப்படி கம்மியா இருக்கையில என்னன்னா, அவங்க வர்ணாசிர தொழில்களை அடிப்படையாக கொண்டு வர்ணாசிரம் தர்மம்ங்கிற பேர்ல ஏன்னா நிறைய ஜாதிகள் உருவாயிருச்சு. நம்ம சொல்றோம் இல்லையா, ஒரு நாளைக்கு இத்தனை ஆண் குழந்தை பிறக்குது, இத்தனை குழந்தைகள் பிறக்குது, இத்தனை குழந்தைகள் இறக்குதுன்னு அப்படி பயோடேட்டா சொல்றோம். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு நாளைக்கு எத்தனையோ ஜாதிகள் உருவாகிட்டு. அப்ப என்ன ஆகுது, அத்தனை ஜாதிகளும் உருவாகி நம்மளுடைய எல்லாத்தையும் அந்த மனித இனத்தையே பிரிச்சு விட்டுச்சு. அப்ப அந்த மனித இனத்தை ஒண்ணு சேர்க்கிறதுக்கு யாருனால முடியும்னா, இந்த அருட்தொண்டர்கள், தொண்டர் படையினாலதான் முடியும். இந்த தொண்டர் படைக்கு முக்கியமா மகரிஷி என்ன சொல்றாருன்னா, இந்த தொண்டர் படை கற்பொழுக்கம் காலத்து நீதி வலுவாமல் அனைவருக்கும் பொதுவான பிரஜையாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிறாரு மகரிஷி. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அனைவருக்கும் பொதுவான பிரஜையாக செயல்பட்டு இந்த தொண்டை நாம செஞ்சுக்கிட்டு வரோம். அப்ப அந்த தொண்டு செய்யல பாத்தீங்கன்னா எப்படி செய்யணும்னு சொல்றாருன்னா, இன்முகத்தோடு தொண்டு செய்யணுங்கிறார். நம்ம தொண்டு செய்யல பாத்தீங்கன்னா இன்முகத்தோடு தொண்டு செய்யணுங்கிறார். பற்று மக்கள் பாசம் இருக்கக்கூடாதுங்கிறார். இப்ப மக்கள் பாசம் இருக்கக்கூடாது ஏன்னு சொல்றாருன்னா, ஆனா நம்ம என்ன பண்றோம், மகன் மேலேயோ மகள் மேலேயோ பாசத்தை வச்சு சொத்துக்களை சேர்த்துக்கிட்டே இருக்கோம். நம்ம போதுங்கிற நிறைவே வரமாட்டேங்குது. போதுங்கிற நிறைவே வரமாட்டேங்குது. என்ன பண்றோம், நீங்க வெளியூர்ல இருக்கீங்களா, சொந்த ஊர்ல வீடு, எல்லாரும் எல்லாம் வச்சுக்கோங்க. நம்மளுடைய தேவைகள் போக மிச்சத்தை நாம என்ன பண்ணணும், தேவைகள் போக மிச்சத்தை நாம தொண்டு செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அப்ப நம்ம தொண்டு செய்யல, அப்படி மக்களுக்கு மகன்களுக்கு நம்ம சொத்துக்களை சேர்க்கையில என்ன ஒரு உளவு ரீதியான உண்மைகள் இருக்குன்னா, நம்ம மகனுக்கோ மகளுக்கோ சொத்தை சேர்க்கல, அவன் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவன் போகையில என்ன ஆகுது, அதை அனுபவிக்கிறது உங்க மகனோ மகளோ கிடையாது. அவன் மகனா இருந்தா பொண்ணு கட்டின வீட்லயும், மகளா இருந்தா பையன் வீட்டுலயும் தான் அனுபவிக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்றா, நாம என்ன சொல்றோம், கோவில சரி போயிட்டு பாப்பா, அவங்க வீட்டுக்கு போறியா, அங்க போய் இருந்து நல்லா தொழில் பண்ண நல்லா இருப்பா அப்படிங்கிற. ஆனா காலப்போக்கில் என்ன ஆகுது, நமக்கு அவங்களுக்கு உள்ள இடைவெளி, மகனுக்கும் மகளுக்கும் நமக்கு உள்ள இடைவெளி குறையுது. அப்ப என்ன ஆகுது, சில கருத்து வேறுபாடு, சில சூழ்நிலையில டைவர்ஸ் வரையும் போகுது. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மகன்களுக்கு ஏன் பற்ற மகிழ்ச்சி அதுக்கு சொல்லியிருக்காரு தெளிவா, உறவிலே உண்மை நிலை தெளிவு துறவு அப்படிங்கிறார். அப்ப என்ன ஆகுது, நாம அந்த ஏன் நமக்கு அவங்களுக்கு அந்த ஒரு பற்று இருக்கக்கூடாதுன்னா, நம்ம கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நாலு விதமா நம்ம வேறுபடுறோம். ஒண்ணு, நமக்கு அவர்களுடைய வாழ்க்கை வேறு, நம்மளுடைய வாழ்க்கை வேறு. ரெண்டாவது வந்து அவர்கள் வந்து நம்மகிட்ட நிறைய மறைப்பாங்க, நிறைய விஷயங்களை மறைப்பாங்க. ரெண்டாவது நம்ம தேவைகள் மட்டும்தான் பூர்த்தி பண்ணுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம், பிள்ளைகள் மேல அதிகமா பாசத்தை வச்சு பற்று வச்சு என்ன பண்றோம், நாம கடைசியில துன்பப்பட்டுட்டு இருக்கோம். அப்ப நாம என்ன பண்ணணும், செய்யல, சாதி மத இனம் இல்லாமல் தொண்டு செய்யணுங்கிறாரு மகரிஷி. சரி, தொண்டு செய்யறான், சாதி மதம் பார்க்கக்கூடாது, சரி தொண்டு செய்ய உயர்வு தாழ்வு இருக்கக்கூடாதுங்கிறாரு மகரிஷி. எந்த சூழ்நிலையுமே நம்ம தொண்டு செய்யல, உயர்வு தாழ்வு இருக்கக்கூடாது. அதுக்குதான் கவியன் 1328 என்ன சொல்றாருன்னா, அருட்துறைகள் சத்சங்கம் நடைபெறும் பொழுது உங்களால் இயன்ற அளவு தொண்டுகள் செய்ய வேண்டுங்கிறார். எப்படி இயன்ற அளவு உங்களால் முடிஞ்சே செய்யுங்க. அவங்க மேடையில உட்கார்ந்துருக்காங்க, அவங்க நிறைய பொருள் கொடுத்துருக்காங்க, பாராட்டுறாங்க, அப்பெல்லாம் நீங்க எதுவும் நினைக்க வேண்டாம். உங்களால என்ன முடியுதோ அதை செய்யுங்க. ஒரு சேர் எடுத்து போட முடியுமா, எடுத்து போடுங்க. இல்ல ஒரு அம்மா கார்ல இருந்து இறங்குறதுக்கு சிரமப்படுறாங்களா, அவங்களை இறக்கி அந்த சீட்ல கொண்டு போய் உட்கார வைங்க. அதையும் இல்லையா, இது பாத்தீங்கன்னா அதுவும் இல்லையா, மத்த எந்த தொண்டு இந்த சச்சங்க நடைமுறை இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பொருள் அங்கங்க சிதறிக்க இருக்கும். பாட்டு இது டம்ளரு, இல்ல சாப்பாடு தட்டு, இப்படி எல்லாம் சிரிக்க, அதுல ஒழுங்குன்றீங்களா, இல்ல டிராபிக் எது செஞ்சாலுமே நமக்கு அது தொண்டுதான். அப்ப நாம என்ன பண்ணணும், நம்ம மற்றவங்களுக்கு தொண்டு செய்யணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, எந்த அளவுக்கு பிறருக்கு தொண்டு செய்யறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய இதயம் தூய்மையாங்கிறாரு விவேகானந்தர். அதாவது நம்ம தொண்டு செய்யல, எவ்வளவுக்கு எவ்வளவு தொண்டு செய்யறோமோ, நம்ம தொண்டுன்னு பார்த்துட்டோம்னா நமக்கு எதுவுமே பார்க்க கூடாது.
எல்லாத்துக்கும் தொண்டு செஞ்சுக்கிட்டு அப்படி எவ்வளவுக்களவு தொண்டு செய்யறோமோ, மத்தவங்களுக்கு தொண்டு செய்யறோமோ அவ்வளவுக்களவு நம்மளுடைய இதயம் தூய்மையாகிறார். இதயம் தூய்மையானவர்களிடத்தான் இறைவன் குடிகொள்வான் அப்படிங்கிறார். நாமெல்லாம் மனவளக்கலை வந்துட்டு நாமளே இறைவன் அப்படின்னு உணர்ந்துட்டோம். ஆனா மத்தவங்க எல்லாம் இறைவனை தேடி ஏன் போறாங்கன்னா, அவங்க மத்தவங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும், ஏதாவது கொடுத்து வரணுங்கிற அந்த எண்ணம் இல்லாதனாலதான் என்ன பண்றாங்க, இறைவனை தேடி தேடி போய்கிட்டு இருக்காங்க. அப்ப நாம என்ன பண்ணணும், அவங்களே வாழ்த்தி மனவளக்கலுக்குள்ள வர்றதுக்கு முயற்சி செய்யணும். அப்ப நாம என்ன பண்றோம், எல்லாருக்கும் தொண்டு செய்யணும். இந்த மனிதனை பாத்தீங்கன்னா 3 விதங்கள் நம்மளை அழைக்குது. நான் என்கிற ஆணவம், அவனா என்கிற பொறாமை, எனக்கு என்கிற பேராசை இருக்கு. மகரிஷி என்ன சொல்றாருன்னா, விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம் அப்படிங்கிறார். இது 3ஐயும் நம்ம பழகிட்டோம்னா நம்ம எதையுமே நமக்குன்னு வச்சுக்க மாட்டோம். நம்ம தேவை முடிச்சா பரவாயில்ல அனுபவிச்சுட்டு போறேன். அதே மாதிரி வீட்டுல ஒரு பொருள் நமக்கு பொருளாத இருந்தாலும் என்ன பண்றேன், அவருடைய அந்த பொருளையும் நம்ம என்ன பண்றோம், மற்றவங்களுக்கு கொடுத்து உதவும். நமக்கும் உதவாம மற்றவங்களுக்கும் பயன்படாம இருக்கவே கூடாது. சரி, எல்லாம் முடிஞ்சு தொண்டுக்கு உயர்வு அளவக்கூடாது, சாதி மதம் பார்க்கக்கூடாது. என்ன பண்றாரு கடைசியில, சரிங்கய்யா நான் எதையுமே பார்க்கல, தொண்டு நான் செய்யறேன், நான் எப்படி செய்யலாம் அப்படின்னு நான் கேட்கல. எந்த வகையில் நம்ம செய்யலாம்னு மகரிஷி கிட்ட கேட்கல. அவர் என்ன சொல்றாரு, அருள் தொண்டு செய்யலாம் அப்படிங்கிறாங்க. அதாவது எப்படின்னா, கவியன் 1834 உற்ற செல்வம், உடலிழப்பு, அறிவு இவற்றை கொண்டு உலகுக்கு அருள் தொண்டாற்றி மகிழ்வோம் அப்படிங்கிறார். உற்ற செல்வம், உடல் உழைப்பு, அறிவு இவற்றை கொண்டு உலகுக்கு தொண்டாற்றி மகிழ்வோம் அப்படிங்கிறார். அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்மளால என்ன முடியுதோ அதை செல்வோம். ஒரு செல்வத்தால முடியுதா, ஒரு தொண்டு செய்யுங்க. இல்ல அறிவால முடியுதா, தொண்டு செய்யுங்க. இல்ல உடல் உழைப்பால செய்ய முடியுதா, ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒண்ணு நம்ம செஞ்சுட்டு வரோம். ஐயா என்கிட்ட உடல் உழைப்பு இருக்கு, ஏன்னா தொண்டு செய்யறீங்களா, செய்யுங்க. ஐயா என்கிட்ட அறிவு கொஞ்சம் பயன்படாம இருக்கு, இல்ல என் பணம் இருக்கு அப்படிங்கிற பணத்தினால செய்யுங்க, தவறு கிடையாது. ஆனா ஏதோ ஒரு வகையில நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம எல்லாமே நம்ம இந்த சமுதாயத்துல இருந்த நம்ம பெற்றுக்கொண்டிருக்கோம். கடைசிக்கு ஐயா என்னால எதுவுமே முடியலையா, என்ற அறிவும் கம்மியா இருக்கு, இல்ல இது பொருளும் இல்ல, உடலைப்பும் தெம்பு இல்லை அப்படின்னா பரவாயில்ல. நீங்க உங்க கடைசிக்கு என்னென்ன, உங்க எண்ணத்திலாவது தொண்டு செய்யுங்க. எப்படி எண்ணத்திலாவது தொண்டு செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. நாம ஒண்ணு நினைச்சோம்னா நிச்சயம் நல்ல மனசோட எந்த ஒரு இதுவுமே நினைச்சால் அது நிச்சயம் நடைபெறும். அப்ப நாம என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு எண்ணத்தின் மூலியமாவது தொண்டு செய்யணும். அப்ப நான் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு இல்லையா, உடல் உழைப்பு, செல்வம், அறிவு இவற்றை கொண்டு தொண்டு செய்யணும்னு சொல்றாரு. உடல் உழைப்பு, நான் இந்த 3 விதத்துக்கும் ஒருத்தர் ஒரு ரோல் மாடலா எடுத்திருக்கேன். எப்படின்னா, ஒருத்தர் பாத்தீங்கன்னா உடல் உழைப்பு, புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில 515 கணேசன் என்பவரை நான் எடுத்துக்கிறேன். எப்படின்னா கிட்டத்தட்ட 50-55 வருஷம் தன்னுடைய வாழ்நாளில் வெறும் 50 வருஷம் அனாதை பிளவங்களை அவருடைய காரில் எடுத்துக்கொண்டு அடக்கம் செய்துள்ளார். எத்தனையோ பிளவங்களை, எத்தனையோ உயிர்களை, கற்பிணிகளை அவர் காப்பாற்றிருக்கிறார். அவர் தொண்டு நான் உடல் உழைப்புக்கு நான் எடுத்துக்கொள்கிறேன். 2வது பாத்தீங்கன்னா அறிவால தொண்டு செய்தவர் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவர் யாருன்னா, இவர் அப்துல் கலாம் ஐயா. இவர் மாணவர்களுக்கும் சரி மற்ற இளைஞர்களுக்கும் சரி அறிவை தூண்டிவிட்டவரே என்றே சொல்லலாம். நம்ம உலக சமுதாய சிவத்துல சிம்பிள் இருக்கு, அது விளக்கல அறிவு தூண்டுற மாதிரி. அப்ப அதே மாதிரி அந்த அப்துல் கலாம் ஐயாவும் அறிவாளர் இந்த உலகுக்கும் சரி இந்த சமுதாயத்துக்கும் சரி மிக அற்புதமான தொண்டாற்றியுள்ளார். கடைசியா செல்வத்தால தொண்டு செய்தவர் யாருன்னா, சென்னையில் உள்ளவரை நாம சேர்ந்துக்கலாம். பாலம் கல்யாண சுந்தரம் ஐயாவை எடுத்துக்கலாம். பாலம் கல்யாண சுந்தரம் ஐயாவை பாத்தீங்கன்னா உண்மையிலே அவரை நேர்ல சந்திக்கணும்னு எனக்கு நிறைய ஆசை. ஏன்னா தன்னுடைய வாழ்நாளில் சம்பாதித்த பணத்தை அனைத்தையும் இந்த தெருவோர மக்களுக்காகவும் இந்த ஏழை மக்களுக்காகவும் செலவழித்தார். அப்ப என்ன அவர் பாத்தீங்கன்னா காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருந்தவர், அவருக்கு சம்பாதிச்ச பணம், அவரு வீட்டுல பிரிச்சு கொடுத்த சொத்துடைய பங்கு மதிப்பு, அதுபோல எல்லாத்தையுமே அவர் தெருவோர மக்களுக்காக செலவழித்தார். இன்னும் அவருடைய பாராட்டை அவருடைய சேவையை பாராட்டி அமெரிக்க ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் சிறப்பு பட்டம் கொடுத்தது. அதிலே வந்த பணத்தையும் இந்த தெருவோர மக்களுக்காக. அமெரிக்க அதிபர் இந்தியா வந்த போது சந்திக்க நினைத்த 2 நபர்கள் எல்லாம் அப்துல் கலாம் ஐயாவும் பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா ஆகும். அப்ப நாம என்ன ஏதோ ஒரு வகையில நாம தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அப்ப எதனால தொண்டு செய்யல, நம்ம தொண்டு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்ப இந்த 3 பேர்த்தையும் நம்ம உதாரணத்துக்கலாம். நம்ம எல்லாம் கேட்கலாம், ஐயா நீங்க மகரிஷி சொல்லலையே அப்படின்னு.
அப்படி இல்ல. நமக்கு இந்த 3ம் அனைத்தும் அடங்கியவர் தான் மகரிஷி. உடல் உழைப்பால தொண்டு செய்யணும், அறிவால தொண்டு செய்யணும், இல்ல எண்ணத்தாலே தொண்டு செய்யணும், எல்லாத்தையும் நமக்கு கற்றுக் கொடுத்தவர் தான் வேதாத்திரி மகரிஷி. அப்ப என்ன பண்ணணும்? மகரிஷியை முன்னிறுத்தி நாம தொண்டு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்ப நான் சொன்னேன்ல, எண்ணத்தால தொண்டு செய்யணும். நாமெல்லாம் என்ன பண்ணுவோம்? ரோட்ல ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? வேடிக்கை பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருக்கும். தயவு செய்து நீ மனவளக்கலை நண்பர்கள் யாரும் அது மாதிரி இருக்க வேண்டாம். ஆக்சிடென்ட் ஆயிருந்துச்சுன்னா இறங்கி பாருங்க. ஏன்னா இறங்கி பார்க்கையில அதுலயும் ஒரு சுயநலம் இருக்கு. என்னன்னா ஆக்சிடென்ட் ஆகிருக்கிறது நம்ம தெரிஞ்சவங்களா, நம்ம சொந்தக்காரங்களா, நம்ம உறவினர்களான்னு பார்ப்போம். அப்படி பார்க்கையில தான் தாராபுரத்துல ஒரு உண்மை சம்பவம். ஏன்னா ஒரு 3 வருடங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் இதே மாதிரி பழக்கம் இருந்தது. அவரையும் இறங்கி பார்க்கல. அவரு ஆக்சிடென்ட் ஆகியிருக்கு. அவர் இறங்கி பார்க்கல. அவருடைய மருமையன் என்ன பண்றாரு? ஆக்சிடென்ட் ஆகுது. அவர் சரியான நேரத்துல அதை கொண்டு போய் அவர் காப்பாற்றிருக்கிறார். அப்ப நாம என்ன பண்ணணும்? எல்லாருக்கும் நாம தொண்டு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா சாமுடிபுரத்துல ஒரு அன்பர், மனவளக்கலை நண்பர், துணை பேராசிரியர். அவர் நல்ல சர்வீஸ் மைண்டோட உள்ளார். அவர் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட்ல தலையில அடிபட்டு ராயல் கல் மருத்துவமனையில ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடி அட்மிட் ஆகியிருந்தார். அவருடைய அப்பா எனக்கு கூப்பிட்டார், இவர்கிட்ட கூப்பிட்டா இவர் ஏதாவது செய்வாருங்க, உதவுவாருங்க அப்படின்னு. நான் சொன்னேன், ஐயா இந்த மாதிரி சூழ்நிலை அப்படின்னு அதுக்கும் தகுந்த ஏற்பாடுகளை பண்ணிட்டு என்ன பண்ணேன், கிட்டத்தட்ட ஒரு 1000 பேத்துக்கு நான் மெசேஜ் அனுப்பினேன் வாழ்க்கை. அந்த 1000 பேருடைய வாழ்த்து இன்னைக்கு அவரை எழுந்து நடமாடக்கூடிய அளவுக்கு வைத்து ராயல் கேர்ல ஆச்சரியப்படுறாங்க. இது ஒரு மிராக்கள். இது ஒரு மிராக்கள். மருத்துவத்துல எப்படி தலையில மூளையில அடிபட்டவரு எந்திரிச்சு பொழைச்சாரு, எந்த எல்லாம் அவ்வளவு கிளியரா இருக்குது அப்படின்னு. நாம என்ன பண்ணணும்? அப்ப நம்ம எண்ணத்துலயாவது தொண்டு செய்யணும். இல்ல நம்ம எதுலையுமே ஐயா உடல் உழைப்புலையும் செய்யல, எதுலையுமே செய்யல, எண்ணத்தாலும் செய்யலாம், அது மிகப்பெரிய சமுதாய குற்றமாகும். அப்ப என்ன ஆகும்? நம்ம எதுலையாவது நம்மளால உங்களால முடிஞ்ச அளவு தொண்டு செய்யுங்க. எதுவுமே மகரிஷி என்னைக்குமே சொல்லியிருக்காரு, வீட்டை விட்டு தொண்டு செய்ய வேண்டாம். இதுல வீட்டுக்கு செய்ய வேண்டியது செய்யுங்க. செஞ்சுவிட்டு உங்களால என்ன முடியுதோ அதை செய்யுங்க. சரி, தொண்டு செய்யறோம், தொண்டு செஞ்சுட்டோம், நமக்கு என்ன துணை வரும் அப்படின்னு நம்ம நினைக்கலாமையா? ஐயா எனக்கு நான் தொண்டு செய்றேன், எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நாம கேட்கலாம். ஏன்னா மகரிஷி தொண்டு செய்தா கொண்டு வந்த வினைகள் போகுங்கிறதுனாலதான் நம்ம தொண்டு செய்யறோம். சப்போஸ் மகரிஷி தொண்டு செய்யல கொண்டு வந்த வினைகள் போகுங்கிற கருத்தை முன்னிறுத்தாமல் இருந்திருந்தால் நாம எல்லாரும் தொண்டு செய்வோமான்னு ஒரு தடவை யோசிச்சு பார்ப்போம். அதனால நம்ம என்ன பண்ணணும்? தொண்டு செய்தால் கொண்டு வந்த வினைகள் போகும் அப்படிங்கிறார் மகரிஷி. அதே மகரிஷி சொல்லுவாரு, இகவாழ்வில் பழக்கத்தால் ஏற்பட்டுள்ள களங்கங்கள் இனிதே மாற ஏற்ற வழி தொண்டு அப்படிங்கிற. நம்ம எவ்வளவு களங்கங்களோட வந்திருக்கோம் யோசிச்சு பாருங்க. பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம சொல்லலாம், ஐயா நான் பயிற்சி பண்றேன், தவம் பண்றேன், இல்ல தொண்டு பண்றேன், எல்லாம் எதுக்காண்டி? நம்மளுடைய பதிவுகள் கழியறதுக்காண்டிதான் தொண்டு செய்யும். அப்ப நம்ம எவ்வளவு கங்கங்கள். ஆனா நம்மளை அறியாமலே சில களங்கங்கள் நம்மகிட்ட சேர்ந்து நாம எல்லாரும் வண்டியை ஸ்டாண்டுல போடையில எப்படி நிப்பாட்டுவோம்னா சைடு ஸ்டாண்டு போட்டு நிப்பாட்டும். சைடு ஸ்டாண்டு போட்டு நிப்பாட்டுனா 3 வண்டி நிப்பாட்டுற இடத்துல 2 வண்டி தான் நிப்பாட்டும். அந்த 2 வண்டி நிப்பாட்டக்கூடிய பதிவுகள் இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். அப்ப என்ன, அது நம்மளை அறியாமலே சில பதிவுகள் நமக்கு சேர்ந்துகிட்டே இருக்கு. அப்ப நாம என்ன பண்ணணும்? அந்த களங்கள்லாம் போறதுக்கு நம்ம தொண்டுதான் ஏற்ற வழி. அதாவது ஆன்ம களங்கள் இனிதாய் மாற நம்ம மற்றவங்களுக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். தொண்டு செய்யும் தொண்டு 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 அப்படிங்கிறத நாம செஞ்சுக்கிட்டே. அந்த களங்கள்லாம் போறதுக்கு என்ன பண்ணணும்? மற்றவங்களுக்கு என்ன முடியுதோ அதை செய்யணும். அப்ப பாத்தீங்கன்னா சரி, எல்லாம் இகவாழ் பழக்கத்தால் எல்லாம் களங்கங்கள்லாம் போயிடுச்சுங்க, தொண்டு எல்லாம் செஞ்சாச்சு. தொண்டு செய்யல பாத்தீங்கன்னா நம்ம அச்சமில்லா தொண்டுன்னு மகரிஷி சொல்றாரு. கவியன் 726. இந்த கவிகளை நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்? ஒருத்தர் யாராவது ரோல் மாடல்னா என்ன பண்ணுவோம்? ஒருத்தர் ரோல் மாடலா எடுத்துப்போம், இல்லாட்டி ஒரு அன்பை ஏதோ ஒண்ணு நம்ம ரோல் மாடலா எடுப்போம். ஆனா எனக்கு இந்த கவி ரோல் மாடல் தான் சொல்லலாம். அதாவது எப்படின்னா, உலக நலத்திற்கு உழைத்த உத்தமருக்கு உண்டான துன்பங்கள் துயரங்கள் யானறிவேன், பல கோணத்தில் இந்த பழக்கம் பழிவாங்கும் என்றும் அறிந்துள்ளேன். எனினும் யான் சில பொருட்கள் எனது உயிரை பெரிதென்ன மதித்து சிந்தனையின் ஒளியை பால்படுத்தி விளவாட்டேன். நலவாழும் மனிதனிடம் பெற்றுலகம் உய்ய நாடு நாடாய் சென்று நற்தொண்டு செய்வேன். யோசிச்சு பாருங்க, இந்த மகானுக்கு நம்ம என்ன செஞ்சு இவ்வளவு கத்துக் கொடுத்துருக்காருல்ல. உண்மையிலே இந்த மனவளக்கலைக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்னை யாருன்னா நான் என்ன சொல்றேன்னா, என் பேரு ஜெயராமன், எங்க அம்மா அப்பா பேரு என்ன பேரு, நான் இந்த ஊரு இன்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதே தெரியும். ஆனா இந்த மனவளக்கலைக்கு வந்ததுக்கு அப்புறம் நாம யாரு, எப்படி பிறந்து வந்தோம்,
இல்ல நம்ம என்னென்ன பாவங்கள் பண்ணோம், இல்ல என்னென்ன பதிவுகளோட வந்திருக்கோம், அந்த பதிவுகள் எல்லாம் போக்குறதுக்கு என்ன வழி. அதாவது எப்படின்னா மகரிஷி கொஸ்டினும் கொடுத்து ஆன்சரையும் நம்ம கொடுத்துருவாரு. அப்ப என்ன ஆகுது, நம்ம பதிவுகள்லாம் போறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அருத்தொன்றல் ஆற்றணும். அந்த மகானுக்கு நம்ம என்ன செஞ்சோம் யோசிச்சு பாரு. நம்ம சொல்லலாம், ஐயா நான் மன்றத்துல போய் உடற்பயிற்சி கொடுத்தேன், இல்ல மன்றத்துல போய் தவம் எடுக்கிறேன். அதெல்லாம் நம்ம பதிவுகள் போறது. நம்ம மகானுக்கு என்ன செஞ்சோம் அதை யோசிச்சு பார்க்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த மகானுக்கு நாம தொண்டு செய்யணும். நம்ம தொண்டு செய்யாததுக்கு இன்னொரு காரணம் சொல்றேன். நம்ம தொண்டு செய்ய முடியல அப்படின்னா அதுக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமையை சரியாக பயன்படுத்தாததுதான் காரணம். சண்டையை சரியாக பயன்படுத்தாதான். 4 சண்டை இருக்கு. அதுல 4 சண்டை, ஒரு சண்டை எப்படின்னா நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண உங்களுக்காண்டி நீங்க ஒதுக்கி, உங்களுடைய தேவைகள், உங்களுடைய ஆசைகள், உங்கள் விருப்பங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கணும். 2வது சண்டையை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், மற்ற அதாவது இந்த சமுதாயத்துக்கு ஒதுக்கிங்க. அதாவது எப்படின்னா சுற்றத்துக்கு ஒதுக்குங்க. ஊரா நம்ம சொந்த ஊர்ல ஒரு திருவிழா நடக்குது, ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா போய் பாருங்க. அப்ப ஊரார் உலகம் அவர்களே நம்ம இருக்காங்க. 2வது 3வது உங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு சண்டையை இருக்கும். அந்த சண்டையில பாத்தீங்கன்னா நீங்க எந்த நிகழ்வுகளையும் நீங்க வெளியில போகக்கூடாது, கமிட்மெண்ட் வேணும். நீங்கள் வீட்டுல இருங்க, வீட்டுல இருந்து குடும்பத்தோட சந்தோஷமா இருங்க. ஆனா சந்தோஷமா இருக்கிறோம்னு சொல்லிவிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா செல்ல வச்சுக்கிட்டு நம்ம இருந்தோம்னா அந்த சந்தோஷம் கிடைக்காது. அப்ப நம்ம என்ன குடும்பத்தோடையும் சந்தோஷமா இருக்கணும். கடைசி சண்டை என்ன ஆகும், இந்த உலகத்துக்கு நாம ஏதாவது தொண்டு செய்ய உதவணும். அந்த ஒரு சண்டை உங்களுக்கு எந்த சண்டை முடியுதோ, அதே நம்ம மனவளக்கலை பயிற்சி எடுத்தப்ப, ஆசிரியர் பயிற்சி எடுத்தப்ப என்ன கேட்கறாங்க, உங்களால எவ்வளவு நேரம் தொண்டு செய்ய முடியுமோ செய்யுங்க. 1 மணி நேரம் தொண்டு செய்ய முடியுதா, இல்ல ஒரு நாள் தொண்டு செய்ய முடியுதா, இல்ல ஃபுல்லா தொண்டு செய்ய முடியுதா செய்யுங்க. அதனால நாம என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்ப அன்பு, அதாவது எப்படின்னா மனவளக்கலை ஏன் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்குன்னா, நிறைய குடும்பங்கள் மனவளக்கலை எங்கே கொண்டு போகலாம் நாம யோசிக்கையில, அன்பு இப்ப எல்லாருமே அன்பும் பாராட்டத்தை எதிர்பார்க்கிறான். யார்கிட்டயுமே பணம் இல்லாம இல்ல, வேலை இல்லாம இல்ல, எல்லாத்துக்கும் எல்லாமே இருக்கு. அது வேலையா இருந்தாலும் பணக்காரர்களா இருந்தாலும் அன்பும் பாராட்டத்தை இருக்கான். அப்படி அன்பும் பாராட்டும் தேவைப்படும் இடங்களில் நாம் வேதாத்திரிய விதைகளை விதைக்க வேண்டும். வேதாத்திரிய விதைகளை விதைக்க வேண்டும். அப்ப நாம என்ன பண்றோம், அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா அனாதை விடுதிகள் அப்படிம்பா, அனாதை விடுதிகள், முதியோர் இல்லம் இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி சொல்லையில எல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் கம்மி, அந்த இடங்கள்லாம் சேர்க்கிற இடம்லாம் கம்மியா இருந்துச்சு. ஆனா இப்ப ஹோம்னு சொல்றாங்க. எப்படி ஹோம்னு சொல்றாங்க. அப்படி ஹோம்னு சொல்லையில இன்னைக்கு நிறைய ஹோம்கள் வந்துச்சு. அது ஒரு ஃபேஷனாவே போச்சு. ஆனா நம்ம என்ன பண்றோம், அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம வேதாத்திரிகளை விதைத்து அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்ட வேண்டும். நமக்கு என்ன எதனால இப்படி நடக்குது, என்ன ஏது, எதையும் ஏத்துக்கூடிய, அதாவது சொல்றாங்களே விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம் அப்படிங்கிறத உணர அவர்களுக்கு வைக்கணும். நம்ம வேதாத்திரத்துல எங்க வைக்கணும், அங்கே விதைக்கணும். அப்ப இன்னொன்னு நான் சில விஷயங்களை நான் ஆய்வு செய்யறது, சில விஷயங்களை ஆய்வு செய்யறது உண்டு. என்னன்னா விபத்து நடக்குது, விபத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்கையில என்னன்னா டிரைவர்கள் டே நைட்டா முடிச்சு ஓட்டுறது, 2வது ஊன் டிரைவிங், இப்படி நிறைய நிகழ்ச்சிகள் நடக்குது. அப்ப என்ன ஆகுதுன்னா டிரைவர் நைட்டு போக வேண்டாம் காலைல போகணும்னு சொல்ல என்ன பண்ணுவோம், நம்ம பைய போயிடலாமா. திருப்பூர்காரெல்லாம் இருந்தா என்ன பண்ணுவோம், பைய போயிடலாமா ஊருக்கு, காலைல போய் வேலைக்கு போகலாம் அப்படின்போம். அப்ப நாம என்ன பண்றோம், சில விபத்துகள் அதனால. அதே மாதிரி மனவளக்கலையிலும் சில ஆய்வுகளை நான் செஞ்சேன். எப்படின்னா 18,000 ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. 18,000 ஆசிரியர்கள் இதுல பாத்தீங்கன்னா துண்டுக்குன்னு வர்றது ஒரு சில குறிப்பிட்ட ஒரு 40%, 40-50%. அதுலயும் முழுமையாக தொண்டு செய்யறது ஒரு 30%. அப்ப என்ன ஏன் காரணம், என்ன காரணம் கண்டுபிடிக்கல. எல்லாருக்குமே தொண்டு செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கு. அதை யாரையும் நான் குறை சொல்லல. என்ன காரணம்னா எனக்கு என்ன, அதாவது எனக்கு எப்படின்னா, எனக்கு உடற்பயிற்சி சொல்லிக் கொடுக்க தெரியுமா, உடற்பயிற்சி சொல்லிக் கொடுங்க. இல்ல தவம் சொல்லி நல்லா எடுப்பேன்னா தவம் எடுங்க. இல்ல வெளியில தொண்டு செய்வீங்களா, தொண்டு செய்யுங்க. இல்ல ஸ்பீச் கொடுப்பீங்களா, ஸ்பீச் கொடுங்க, தப்பே கிடையாது. ஆனா நான் நான் இப்ப சமீப மாதிரி பேசணும்னு ஆசைப்பட்ட எனக்கு ஆசை இருக்கு. என்னால முடியாது இல்ல, முடியும். ஆனாலும் அவரு பேசினது எல்லாமே வாழ்காந்தத்துல பதிஞ்சு என்னுடைய கருமையத்துல பதிஞ்சிருக்கு. என்னால முடியும். ஆனால் என்னுடைய எண்ணம் என்னன்னா எல்லாத்துக்கும் தொண்டு செய்யணும், தொண்டு செய்யறவங்களுக்கு நாம தொண்டு செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. என்னுடைய குறிக்கோளே அதை நான் அதுக்குதான் ஆரம்பத்துல சொன்னேன், இந்த கவி எனக்கு ஒரு ரோல் மாடல். அப்ப என்ன பண்ணணும், நாம அந்த மனவளக்காரர்கள் நம்மளால என்ன முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டு வரணும். பாத்தீங்கன்னா 1958 உலக சமுதாய சேவா சங்கம் ஆரம்பிச்சேன். இந்த ஆரம்பிச்சவர்ல 2 பேரை நான் இங்க ஞாபகப்படுத்துவேன். டிஜி நாகையா, டிஜி ஐயன், 2 பேர்த்தையும்.
அப்ப நாம அவங்களுடைய துண்டெல்லாம் எவ்வளவு மிகப்பெரியது. அப்ப இந்த துண்டெல்லாம் என்ன பண்ணணும், நாம திருப்பி இந்த சமுதாயத்துக்கு செய்யணும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் ஆலியாருக்கு போயிட்டு வரோம், எம்ஆர்சி வருஷம் ஒரு தடவை போயிட்டு வரோம். நாம எல்லாருமே இந்த ஜூன் நினைப்புல எல்லாருமே யோசிச்சு பார்க்கணும், எல்லாருமே கூடுவாஞ்சேரி போயிட்டு வந்தோமான்னு யோசிச்சு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா என்ன பண்றோம், வருடத்துக்கு ஒரு முறையாவது நம்ம என்ன பண்றோம், அந்த கூடுவாஞ்சேரி போய் அவர் இங்க இருந்து கரு உருவாச்சோ அந்த இடத்த நம்ம பார்த்துட்டு வரணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்துக்கும் துண்டு செஞ்சுக்கிட்டு வரணும். அது பாத்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி பக்கத்துல நந்திவர்மம் மலைன்னு நந்தி வர்ம மலைன்னு அதுல பாத்தீங்கன்னா மகரிஷி 1962 63 ஒரு பாறை மேல உட்கார்ந்து தவம் செஞ்சிருக்கிறாரு. அந்த பாறை மேல இன்னைக்கும் அதை பாக்குறோம். அப்ப அந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம போய் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி நம்ம உருவாக்கணும்னால் இன்னும் வேதாத்திரியம் நிறைய வளரும். அப்ப நாம என்ன நம்மளால முடிஞ்சளவு ஏதோ ஒரு வகையில நம்ம கொண்டு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்ப நம்ம எல்லாரும் ஆலியாருக்கு போறோம், நிறைய இடங்களை சுத்தி பார்ப்போம், நிறைய எத்தனையோ இடங்களை நம்ம சுத்தி பார்க்கிறோம். சுத்தி பார்க்கையில என்ன ஆகும், நம்ம ஒருத்தருக்கு தவம் செய்யற இடம் பிடிச்சிருக்கும், ஒருத்தருக்கு மணிமண்டபம் பிடிச்சிருக்கும், ஒருத்தருக்கு அருளங்கம் பிடிச்சிருக்கும், ஒருத்தருக்கு சாப்பாட்டு கூட பிடிச்சிருக்கும், ஒருத்தருக்கு மாமரம் பக்கம் பிடிச்சிருக்கும். இப்படி எத்தனையோ இடங்களை சுத்தி பார்த்து நம்ம இயற்கையை ரசிச்சுட்டு வந்துருக்கோம். அதே மாதிரி அவர் தவம் செஞ்ச இடம், அவர் பொருட்கள் நினைவு பொருட்கள் உள்ள இடத்துக்கெல்லாம் நம்ம போவோம். அப்ப அந்த படத்துக்கெல்லாம் போகையில என்ன ஆகுது, அந்த இடத்தையும் இல்ல எல்லாரையும் அவர் வச்சிருந்த பொருளை யூஸ் பண்ண பொருளெல்லாம் பார்த்து எல்லார் மனசுலயும் என்னென்னமோ பட்டிருக்கும். ஆனால் என்னுடைய மனசில் பட்டது அதுல எழுதியிருக்கோம், உலக நல தொண்டன் அப்படின்னு எழுதிருக்கு. எப்படி உலக நல தொண்டன். அப்ப என்ன பண்ணணும், அந்த இடத்த நாம உலக நல தொண்டன் வேதாத்திரிய தொண்டனாக இருப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். 1958 உலக சமுதாய சேவங்கம் ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி இந்த 2058 நிச்சயம் உலகத்தில் ஒரு கூட்டாட்சி மகரிஷி சொன்ன கனவு நிச்சயம் நிறைவேறும். அப்ப நாம என்ன பண்ணணும், உலக அமைதி ஏற்படும். அப்ப நாம என்ன பண்ணணும், எல்லாரும் தொண்டு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். தொண்டு நாம தொண்டு செய்ய செய்ய நம்மளுடைய கொண்டு வந்த வினைகள் போகும். நம்ம கொண்டு வந்த வினைகள் போகும். நம்ம தொண்டு செய்யணும்னா என்ன, எல்லா வினைகளும் போயிடும். அப்ப நீங்க நினைக்கலாம், ஐயா நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கலாம். நீங்க என்ன பண்ணீங்க? இப்ப பாத்தீங்கன்னா டிசம்பர் 21 ஐநா சபை உலக யோகா தினமா இருந்துச்சு. அப்ப என்ன பண்ணணும், நாம இந்த கருத்தை இன்னும் 10 வருஷத்துல பாருங்க, இந்த 2058 நம்ம 35 வருஷம் இருக்கு. இந்த 35 வருஷத்துல அடுத்த 10 வருஷத்துல இந்த யோகா அனைவருக்கும் அனைத்து நாட்டுகளிலும் கற்றுக் கொடுக்க வேண்டுங்கிற தீர்மானமே ஐநா சபையில போடுவோம். அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த 10 வருஷத்துல எல்லாருமே அதை கத்துக்குவாங்க. நம்மள மாதிரி கத்துக்கிட்டு அடுத்த 10 வருஷத்துல உணர்ந்து கடைசி 2058 நிச்சயம் ஊர்வலக கூட்டாட்சி நிச்சயம் நடைபெறும். அப்ப நாம என்ன பண்ணணும், தொண்டு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். தொண்டு தொண்டு தொண்டு. அப்ப என்ன, ஐயா நீங்க என்னைக்குமே நாம ஒண்ணு சொல்றோம்னா மற்றவங்களுக்கு நாம ரோல் மாடலா இருக்கணும். எப்படி ஒரு குழந்தைக்கு தாய் ரோல் மாடலோ, ஒரு குழந்தைக்கு தாய் ரோல் மாடலோ, அப்பா ரோல் மாடலோ, அதே மாதிரி நம்ம இந்த மனவளக்கலைகள் ஆசிரியர்கள் தான் ரோல் மாடல். அப்ப நாம என்ன மற்றவங்களுக்கு தொண்டு செய்யணும். அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒண்ணும் இல்லை, ஏன்னா நான் தொண்டு செய்யறேன்னா என்னுடைய 60வது வயதில் முழு நேர தொண்டனாக மாறுவேன் என்று 5 வருடங்களுக்கு முன்னாடியே ஆலயம். ஏன்னா அதுக்குண்டான நிறைகளை, இடங்களை, தேவைகளை இறைநிலை அப்படின்னு வழி நடத்திக்கிட்டே வருது. என்னோட சூழலையை மாத்திக்கிட்டே வருது. அப்ப என்ன பண்ணணும், நாம மற்றவங்களுக்கு தொண்டு செய்யணும். அடுத்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆசை இன்னொன்னு, ஆசிரியர்களை நான் தத்தெடுக்கணும். மனவளக்கலை ஆசிரியர்கள் என்னால எவ்வளவு, ஏன்னா மகரிஷி திட்டங்கள் 14 பொது சொத்து, குழந்தைகள் பொது அப்படின்லாம் அதுல ஒரு திட்டமாவது என்னால நிறைவேறணும். அப்ப நாம என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப உலக நல தொண்டனுக்கு நம்ம வேதத்தை தொண்டணும்னு சொல்றதுக்கு நம்ம பெருமைப்படணும். அப்ப இந்த உடம்பு எப்படி யாரு, இந்த உடம்பு தாயேந்தர் கொடுத்தது, இறைவன் கொடுத்தது. ஆனா இந்த கல்வி, இந்த பண்பு யார் கொடுத்தது, வேதாத்திரி கொடுத்தது. அப்ப நாம என்ன வேதாத்திரிக்கு நம்ம ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப என்ன சொல்றோம், நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்பர் சொல்லுவார் இல்லையா, என் கடன் பணி செய்து கிடப்பதே. அப்படி உண்மையிலே நான் சொல்லேன், நிறைய பேருக்கு நான் பிறந்தநாள் வாழ்த்து, தீபாவளி எல்லா வாழ்த்தும் சொன்னேன், கல்யாண வாழ்த்து. அப்படி 10 வருஷத்துக்கு முன்னாடி தினமலர்ல ஒரு டாபிக் வந்துச்சு, இப்படியும் சில மனிதர்கள். அந்த டாபிக்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் சைல்டு, எத்தனை வயசுனா 45 வயசு. அந்த 45 வயசு குழந்தைக்கு
சாப்பிடங்கிறது எதுவும் தெரியாது, உணர்ச்சிகள் எதுவும் தெரியாது, தூங்கணுங்கிறது தெரியாது. அப்ப நாம என்ன பண்ண, அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து நான் சொல்லிக்கிறேன். ஒரு நாள் கொரோனா டயத்துல அவங்க அப்பா அவங்க அம்மா எனக்கு கூப்பிடுறாங்க, இந்த மாதிரி ஒரு பையன் இறந்துட்டேன் அப்படின்னு. அப்ப எனக்கு அதை சொல்லையில நம்ம சொல்றோம் இல்லையா, தவாற்றல் உடல் முழுவதும் பரவட்டும் சொல்றோம். அதே மாதிரி அந்த அம்மா எனக்கு கூப்பிட்டு சொல்லையில என்னுடைய உடம்புல ஏதோ ஒரு வைப்ரேஷன் கிடைச்சது. அப்ப என்ன அது நம்ம சொல்றோம் இல்லையா, மனவளக்கலை குடும்பம், மனவளக்கலை ஒரு குடும்பம்னு சொல்றோம். அப்ப நாம என்ன பண்ணணும், இந்த குடும்பத்துக்கு ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கும். குடும்பத்துல யாரு எது சொன்னாலும் நீங்க என்ன மன்றத்துல என்ன நடந்தாலும் நம்ம வந்து மகரிஷிக்காண்டு தொண்டு செய்யறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நாம என்ன பண்ணணும், தொண்டு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு நாள் முடியுதோ அவ்வளவு செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டும் என்று கூறி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் பணி என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும், உலக சமுதாய சகோதரருக்கும், இதுவரை என்னுடைய உரையை கேட்டுக்கொண்டிருந்த ஜூம் இணைப்பில் உள்ள அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். ஐயாவோட கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே இணைகின்றோம். முதலாவதாக மாத்தேஷ் அவர்கள், வாழ்க வளமுடன். ஐயா கிட்ட பேசலாங்க. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா. திருப்பூர்ல இருந்து மாதேஷ் பேசுறீங்க. சௌமித்திரன் ஐயா வணக்கம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஜெயராமன் ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். ரைட். திருப்பூர்ல இருந்து மாதேஷ். ரைட். உங்களுக்கு ஏத்த சிறந்த தலைப்புங்க ஐயா. ஏன்னா உங்க தொண்டை நாங்க நேர்லயே பார்த்துட்டு வர்றோம். அந்த வகையில நல்ல ஒரு சிறந்த கருத்துக்கள், ஒரு இடைவிடாத மழை பெய்ந்த மாதிரி இருந்தது. நல்ல கருத்துக்கள். நன்றிங்க. வாழ்க வளமுடன். சிறப்பு. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன் மாத்தேஷ் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக மதுரையிலிருந்து கிருபாநிதி அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன்மா. ஐயா கிட்ட பேசலாங்க. சமுத்திரனையா வாழ்க வளமுடன். ஐயா திருப்பூர் ஐயா வாழ்க வளமுடன். இல்லையா, ஒரு வேதாத்திரிய தொண்டன்னு சொல்லிக்கிறதுக்கே ஒரு தனி இது வேணும். அதை நீங்க அழகா தலைப்பு போட்டது ரொம்ப மகிழ்ச்சியா நாங்க கேட்டோம். நான் வேதாத்திரிய தொண்டு செய்யறேன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். இப்ப தொண்டு செய்தால் கொண்டு வந்த வினையெல்லாம் போகலாம்ங்கிறது நம்ம முன்னோர்களுடைய பழமொழி. இப்ப தொண்டை பத்தி நீங்க நிறைய சொன்னீங்க. அந்த பல வகையான தொண்டுகள் சொன்னீங்க. அதாவது உடலால், உள்ளத்தால், எண்ணத்தால், பொருளாதாரத்தால், இப்படி பல வகையில அந்த தொண்டை பிரிக்கலாம். இது எது நம்ம சமுதாய தொண்டுன்னு நம்ம இப்ப நான்லாம் நிறையத்தான் என்னால முடிஞ்சதை செய்யறேன். பொதுவா இப்ப சமுதாய தொண்டுன்னு, சமுதாயம்னாலே எனக்கு அரசியல்வாதிகள் ஞாபகம் வந்துடும், தப்பா நினைக்காதீங்க. அந்த மாதிரி போவோம். இந்த சமுதாய தொண்டுனா எதையா நம்ம எடுத்துக்கலாம். இது எதை செய்யறது? நம்ம சமுதாயம் ஒரு தனிப்பட்ட முறையில ஒருத்தருக்கு இந்த வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு உதவுறோம், ஒருத்தர் படிக்க வைக்கிறோம், இதெல்லாம் ஒரு தனிப்பட்ட தொண்டா தான் எனக்கு தோணுமே ஒழிய சமுதாயத்துக்கு நம்ம என்ன செஞ்சோம்னே தோணும் ஐயா. நன்றி ஐயா. இதுக்கு ஒரு விளக்கம் சொன்னீங்கன்னா வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அதாவதுமா, சமுதாய தொண்டுங்கிறது அவரை படிக்க வச்சாலும் அவர் படிச்சுட்டு என்ன பண்றாரு, இந்த சமுதாயத்துக்கிட்ட தொண்டு செய்யறாரு. சொல்றீங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு அதை எண்ணத்தால நம்ம அந்த சமுதாய தொண்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, நாம நல்லா இப்ப நம்ம என்ன பண்றோம், நம்ம எல்லாரும் தொண்டுல 2 வகை இருக்கு. எப்படின்னா, நாம நல்லா வந்ததுக்கு அப்புறம் மத்தவங்களை உயர்த்துறது, இன்னொன்னு மத்தவங்களை உயர்த்தி பார்த்து நாம நல்லா இருக்கிறது. இப்ப நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா 2வது வகை. அப்படிங்கல அந்த தொண்டை நம்ம தொண்டு செய்யணும்னு வந்துட்டா அது சமுதாய தொண்டா இல்ல தனிப்பட்ட தொண்டாங்கிறதே நம்ம பார்க்க முதல்ல. நம்ம என்ன நம்மளால முடியுதோ அந்த தொண்டை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அப்படி தொண்டு செய்யல வந்து எல்லாமே தனிப்பட்ட தொண்டா இருந்தாலும் அதுவும் சமுதாயத்தை சார்ந்து, சமுதாய தொண்டா இருந்தாலும் அதுவும் என்ன, அது தனி ஒரு மூலியமாகத்தான் அது நடக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், தொண்டுல வந்து தனி மனித தொண்டு, இந்த சமுதாய தொண்டுலாம் நம்ம பார்க்கிறோம். நம்மளால ஒண்ணு இல்ல, யாருக்கு உங்க கஷ்டப்படுறத நம்ம பார்த்துட்டோம்னா அவர் கேட்டுட்டே செய்யக்கூடாது, செய்யணும் கிடையாது. நம்மளால முடிஞ்ச அளவு தொண்டு செஞ்சுக்கிட்டே வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. ரொம்ப சிறப்பு. வாழ்க வளமுடன். சௌந்தரையா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றிமா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக வளர்மதி அவர்கள், வாழ்க வளமுடன். ஐயா கிட்ட பேசலாங்க. வாழ்க வளமுடன் ஐயா. இணைப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பா இருந்தது ஐயா உங்க உரை. அதாவது தொண்டை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. எப்படி என்ன நானே மேன்மைப்படுத்திக்கலான்றது ரொம்ப நிறைய ஆப்டா இருந்துச்சு எடுத்துக்கிறது கருத்து.
ரொம்ப சிறப்பா இருந்துச்சு ஐயா. இப்போ கிருபானதி அம்மா சொன்ன மாதிரி உங்களெல்லாம் பார்த்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான் சொல்லணும். அம்மாலாம் பேசுறத வாய்ப்பு கிடைச்சது அம்மா கிட்ட. ரொம்ப சிறப்பா, ரொம்ப என்ன சொல்றது, மகரிஷியோட நம்ம முகம்லாம் பார்த்ததில்ல இது வரைக்கும். ஆனாலும் இந்த நம்மளுடைய இந்த ஜூம் மீட் வழியாவே நிறைய அன்பர்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு ஐயா. இப்ப சௌமித்ரன் ஐயா கூட நேற்று 48வது சைதாப்பேட்டை ஜோன்ஸ் ரோட்ல மனவளக்கலை மன்றத்துல 48வது நாள் நிறைவு நாள் நேற்று ஃபுல்லா ஐயா அங்கதான் இருந்தாரு. ஐயா நான் வந்திருந்தேன் ஐயா நேற்று. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். அப்போ நேத்தெல்லாம் ஃபுல்லா அங்க இருந்துட்டு ஐயா இதை பாருங்க திருப்பி இப்போ 2 ஹவர் ஜூம்ல வந்து ஸ்பெண்ட் பண்றாருன்னா இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய எடுத்துக்காட்டா இருக்குது. ஒரு பூஸ்டப்பா இருக்கு எனக்கெல்லாம். தினமாவது ஒருத்தருக்காவது இந்த வேதாத்திரிய கருத்தை சொல்லணும், அவங்களுக்கு யோகால வந்து சேருங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் எனக்கு அதுவே எனக்கு ஒரு பெரிய தொண்டா தோணும். எனக்கு அப்படி சொல்றதே ஒருத்தர்கிட்டயாவது ஒரு நாள் சொல்லணும், இதை கொண்டு போகணும் அப்படிங்கிறது. மிக்க நன்றி ஐயா. எந்த இதுவும் இல்ல, டவுட்ஸும் இல்ல. மிக்க நன்றி. வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்மா. மிக்க நன்றி, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக உமையால் அவர்கள் வாழ்க வளமுடன்மா. ஐயா கிட்ட பேசலாமா? அம்மா அட்மிட் பண்ணிருக்க பாருங்கம்மா. அம்மா சொல்லுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாய்ப்பு நன்றிங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா நீங்க சொன்னீங்களங்க ஐயா, இந்தியா வரும்போது 2 பேரை பார்த்தாங்கன்னு சொன்னீங்க. கல்யாணம் சுந்தர்னா இன்னொருத்தங்க 2 யாருங்க ஐயா? அது மட்டும் நான் கொஞ்சம் கேட்க முடியலங்க அந்த இடம். அப்துல் கலாம் ஐயா. அப்துல் கலாம். அப்துல் கலாம் யாருங்க? அமெரிக்க அதிபர்மா, டொனால்டு ட்ரம்ப் நினைக்கிறேன். சரிங்க சரிங்க. அதிபர் பேர் ஞாபகம்ல. ஆனா அவங்க வந்து 2 அதாவது எப்படின்னா அரசியல் சாராத நபர்களை பார்த்தோம். இப்ப நம்ம சொல்லுவோம் அப்ப நான் அமெரிக்கா போறோம்னா ஒருத்தரை பார்க்க விரும்புறோம் அப்படின்னு கேட்டா அந்த மாதிரி நபர்கள் இவங்க 2 பேரும். ஓ சரிங்க சரிங்க. கல்யாணம் பண்ணாங்கிறவங்க என்னங்க செஞ்சுட்டாங்க? சிறப்பு, அவங்க சிறப்பு என்னங்க? அவரு சிறப்பு என்னன்னா அவரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருந்தவருமா. எத்தனையோ படிப்புகள் அவரு பின்னாடி பாத்தீங்கன்னா ஏபிசிடியோட தாண்டிட்டு போகும் அவருடைய படிப்பு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவரு தெருவோர குழந்தைகளுக்கு இல்ல ஏழை மக்களுக்கு இன்னைக்கும் வரையும் அவர் ரோட்லதான் வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவருடைய வைத்திய செலவு கூட அவர் யார்கிட்டையும் போய் இனாம் கேட்கல. ஆளுக்கு 1 ரூபா அனுப்புனா போதும்னு சொன்னாரு. அப்படி அந்த 1 ரூபாயே அப்துல் கலாம் எல்லாருமே அனுப்பிச்சு வச்சாங்க. அப்படி மகா மனிதர்மா அவர். உண்மையிலே அவரெல்லாம் நம்ம அவர் காலத்துல எல்லாம் நம்ம வாழ்றோம்ங்கிறதே மிகப்பெரிய பாக்கியம். வாழ்க்கை வளமுடன். அவர் சென்னையை சேர்ந்தவர். சரிங்க. குழந்தை தெருவோர குழந்தைங்க கல்வி பண்றாங்க என்னங்கய்யா? கல்வி சேவை செய்யறாங்க. கல்வி சேவை செய்யறாங்கய்யா குழந்தைகள். அதாவது இல்ல கல்வி சேவை இல்லம்மா. அவரோட எவ்வளவு பணம் இப்ப உங்களுக்கு தமிழ்நாடு அரசு விருது கொடுத்து ஒரு 10 லட்சம் கொடுக்குன்னா அந்த 10 லட்சம் தெருவோர குழந்தைகளுக்கு, அனாதை குழந்தைகளுக்கு படிப்பு செலவு, அவர் வாழ்வாதார செலவு எல்லாத்துக்குமே உதவிக்கு இருக்காரு. சரிங்க சரிங்க. சிறப்புங்க. நன்றிங்க நன்றிங்க. வாழ்க வளமுடன். உரை ரொம்ப சிறப்பா இருக்கு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக பாப்பு அவர்கள் வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிருக்கீங்க. ஐயா கிட்ட பேசலாங்க. ஐயா சொல்லுங்க ஐயா. பேசலாமா? அன்மியூட் பண்ணிருக்கமா? பேசலாம். நன்றிங்க ஐயா. சமுத்திரன் ஐயா நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்புங்க ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பு. அப்படி வலியுறுத்தி திருப்பி தொண்டு செய்யாதவங்களுக்கு கூட ஒரு தொண்டு செய்யணுங்கிற எண்ணம் வந்துடும் நம்ம ஆசிரியர்களுக்கு. அவ்வளவு அற்புதங்கய்யா. அவ்வளவு உண்மை. அதாம்மா என்னன்னா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மனவளக்கலையில இருக்கோம். 10 வருஷமா உடற்பயிற்சி செய்யறோம். இன்னும் பயிற்சி செய்யல சில சந்தேகங்கள் நமக்கு வந்துகிட்டே இருக்கு. நம்ம எவ்வளவு ஆழமா அந்த தொண்டை பதிக்கிறோமோ அவ்வளவுக்கு அளவு வேதாத்திரியம் பரவும். நம்ம தொடர்ந்து பயிற்சி செய்யறது அதே பெரிய தொண்டுதான். அது என்னத்தால செய்யணும்னு சொன்ன ஒண்ணுமே முடியலையா, நினைக்கவாது செய்யுங்க. அதை ரொம்ப திருப்பி சொன்னது. நீங்க நினைக்கவாது செய்யுங்க. தினம் 10 முறை உலகத்தை வாழ்த்துங்க. அதே ஒரு தொண்டு தானே அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப சிறப்புங்கய்யா. ரொம்ப அருமை வாழ்த்துறது தான் வந்தங்கய்யா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.
நன்றிம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக கும்பகோணத்திலிருந்து சாந்தி கண்ணன் அவர்கள், வாழ்க வளமுடன்மா. ஐயா கிட்ட பேசலாம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. சௌமித்ரன் ஐயா வாழ்க வளமுடன். வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. நாங்களும் வந்து எங்க மன்றத்தை வரைக்கும் தொண்டு பண்ணிட்டு தான் ஐயா இருக்கோம். நீ இன்னைக்கு பேசின தொண்டை பத்தி பேசுறது ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. வாழ்த்தான் ஐயா. எப்ப கும்பகோணம் வர்றீங்க? இல்லம்மா, நான் கும்பகோணத்துக்கு உண்மையில இப்ப நீங்க நானே சொல்லுவோம்னு நினைச்சேன். இறைநிலை பாருங்க, உங்களை விட்டே கேட்கப்பட்டிருக்கு. நான் கும்பகோணத்துல திருவையாருக்கு ஒரு தடவை வந்திருந்தேம்மா. சரியா. திருவையாருக்கு வந்ததப்ப மன்றத்துக்கு வரணும், மத்தியானம் வரையில மன்றம் பூட்டிட்டான்னு சொல்லல. அப்புறம் சரி அடுத்து வரையில ரொம்ப தூரம் வர வேண்டாம், அடுத்து வரையில பாத்துக்குங்களாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். கண்டிப்பா வந்தா வர்றோம். பின்னாடி தானே இருக்கு. ஆமாயா ஆமாயா. தெரியுமாங்க, மன்றத்தில் உள்ள அன்பர்கள் போன் நம்பர் எல்லாம் என்கிட்ட இருக்கு. சரியா, மிக்க நன்றி ஐயா. நன்றி, வாழ்க வளமுடன். ஓகே, வாழ்க. சௌமித்ரன் ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாங்க ஐயா, வாங்க. நன்றி ஐயா. நன்றி. நன்றிம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக குணவதி அவர்கள், வாழ்க வளமுடன்மா. ஐயா கிட்ட பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். நன்றி ஐயா. சௌமித்ரன் ஐயா நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க பேச 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 அப்படியே 24 மணி நேரமும் தொண்டு செய்யணுங்கிற எண்ணம் வந்துட்டு ஐயா எங்களுக்கு. நானும் பேராசிரியரா தான் இருக்கேன். சில வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை, சில குடும்ப சூழ்நிலையினால போக முடியல. ஆனா மனசு வந்து அங்கேயே இருக்கும். அடுத்து என்னன்னா அந்த செய்யறவங்கள தூண்டி விட்டுட்டே இருப்பேன். நானு அம்மாப்பேட்டை கோயில்ல துணை தலைவரா இருக்கேன். ஆனாலும் தூண்டி விட்டுட்டே இருப்பேன். போனாலும் தூண்டி விட்டே இருப்பேன். முடிஞ்சா போய் விழுந்துருவேன். அந்த தொண்டு செய்யும் போது ஒரு மன நிறைவும் ஒரு வைப்ரேஷனும் கிடைக்குது பாருங்க. அதுவே எங்க வீட்டுக்காரர் குணமாக்கிட்டு இருக்குது. அவருக்கு கொஞ்சம் மூட்டு வலி, இடுப்பு வலி எல்லாம் இருக்குது. சௌமித்ரன் ஐயாட்ட கூட நாங்க தஞ்சாவூர்ல பயிற்சி எடுத்தப்ப சில இதெல்லாம் சொன்னாங்க, செஞ்சிட்டு இருக்கோம். இருந்தாலும் தொண்டு தான்யா பெஸ்ட். உலகத்திலேயே சிறந்தது தொண்டு தான். அப்துல் கலாம் ஐயா பத்தி ஒருத்தர் மேடம் சொன்னாங்க. அவரு வந்து தன்னோட சொந்தக்காரவங்க யாரும் வந்தா கூட அவங்களுக்கான செலவை உடனே கவர்மெண்ட் கட்டிட்டு வரோம். அந்த ஜனாதிபதி பதவியை விட்டு போகும்போது எல்லாரும் லாரியில 2 லாரி ஜாமான் ஏத்திட்டு போவாங்களாம். இவரு 2 சூட்கேஸ்ல தான் படித்த புத்தகங்களை மட்டும் எடுத்துட்டு போனாராம். அவர் எவ்வளவு சர்வீஸ் பண்ணிருக்காரு. அவரு ஒரு முறை நம்ம அரியத்தூர் கோயிலுக்கு வந்து படிச்சவங்களுக்கு எல்லாம் சர்டிபிகேட் கொடுத்தாரு. அப்ப நான் நேரா போய் கலந்துகிட்டு இருந்தேன். மிக 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 நல்ல எரிவிளக்காயினும் தூண்டுகோல் தேவைன்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க. அது மாதிரி உங்க ஸ்பீச் வந்து பேராசிரியர், துணை பேராசிரியர் எல்லாருக்கும் தூண்டுகோலா விளங்குனுச்சு. இறைவன் உங்களை எல்லா நலமும் வளமும் பெற்று பல்லாண்டு வாழ்க என இறைவனர்களால் வாழ்த்தி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயம் எதுவும் இல்லை. நான் ஐயா வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. உங்களோட திறமைய நினைச்சு நான் வியக்கிறேன். அவங்க ஒரு மேடம் சொன்னாங்க பாருங்க, 48 நாள் நிறைவு செஞ்சுட்டு இப்ப வந்து ஜூம்ல இருக்கீங்கன்னு. எனக்கும் இந்த மாதிரி ஒருங்கிணைப்பாளரா இருக்க பேசலாம் ரொம்ப ஆசை. நான் வந்து பட்டிமன்றத்துல பேசியிருக்கேன், கவிதை ஏற்றி இருக்கேன், எல்லாம் செஞ்சிருக்கேன். சில சிக்கல்கள் குடும்பத்துல, அதனால வர முடியாம இருக்கு. ஆனா மனசு வாழ்க வளமுடன் வேதாத்திரியிலேயே தான் இருக்குது. அம்மாவை கேட்டேன்னு சொல்லுங்க. ரொம்ப நன்றி. நன்றிமா. எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. தேங்க்யூ தேங்க்யூ. அம்மா வாழ்க வளமுடன்மா. நன்றிமா. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம். நீங்க சொன்னீங்களா தொண்டை பத்தி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எனக்கு அந்த 4 ஞாயிற்றுக்கிழமை பத்தி சொன்னேன். எனக்கு என்ன ஒரு எண்ணம் ஏற்பட்டுச்சுன்னா, 2 மாசத்துக்கு ஒரு தடவை கிராமிய சேவை திட்டம் நடக்கிற ஒரு கிராமத்துக்காக போய் நம்ம முழு நேரமா சேவை செய்யணும். அவ்வளவுதான். அப்ப நமக்கு பசிக்காதியா, நமக்கு பசிக்காது. மனசு நிறைவா இருக்கும். எந்த குறையும் தெரியாது. வாழ்க்கை வந்து மிக மகிழ்ச்சியா இருக்கும். நான் அதை அனுபவப்பட்டிருக்கேன். தேங்க்யூ தேங்க்யூ. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அடுத்ததாக பெரிய குளத்திலிருந்து சாந்தி சுந்தரம் அம்மா அவர்கள். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா கிட்ட பேசலாமா? 2 ஐயாக்களுக்கு என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஐயா ரொம்ப அற்புதமான தொகுப்பை கொடுத்தீங்க. எல்லாருக்குள்ளேயும் ஒரு மோட்டிவேஷன் கிடைச்சிச்சு. சௌமித்ரன் ஐயாவும் பொன்னி அம்மாவுமே எங்களுக்கு ஒரு உலக நல தொண்டன்கிற
கண்டிப்பா அந்த வழியில வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாய தொண்டு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல அன்பு உள்ளங்கள் நமக்கு கிடைச்சிருக்குங்கய்யா. அதே மாதிரி மீனாம்மா, சத்தியமூர்த்தி ஐயா இவங்கெல்லாம் நம்மள இருக்காங்க. நீங்க சொல்லும் போது ரத்தன் டாட்டா ஐயாவையும் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தீங்க. அவரும் தொழில் ரீதியாக அவர் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிருக்கிறாங்க. அவருக்குன்னு எதுவுமே இவர் வச்சுக்கல. கண்டிப்பா அவரு நல்ல ஒரு தொண்டன் தான். ஆக்சுவலா நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஒரு பொக்கிஷம் தான். சோ தொண்டுன்னு நினைக்கிறப்ப நிறைய பேர் மனதுக்குள்ள நிறைய வர்றாங்க. என்னால எல்லாரையும் சுட்டி காட்ட முடியலைங்கய்யா. மற்றபடி தொண்டுல செய்தால் கொண்டு வந்த வினை போகும் அப்படின்னு மகான் சொல்லியிருக்காங்கன்னு அந்த குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகில் அந்த பாட்டை நீங்க எடுத்து கொடுத்தது ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. அதுக்கு உண்டான விளக்கங்களையும் கொடுத்தீங்க. நிறைய பெண்களுடைய கருத்து என்னன்னா, எனக்கு வீட்டிலேயே வேலை சரியா இருக்கு, நான் எங்கிட்டு போய் தொண்டு செய்ய அப்படிலாம் நினைக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே நீங்க சொன்ன ஒவ்வொரு விஷயமும் என்னைக்கு அவங்க ஃப்ரீயா இருக்காங்களோ, சண்டேன்னு இல்ல, இன்னைக்கு 1 மணி நேரம் ஃப்ரீயா இருந்தா கூட ஒருத்தவங்களுக்கு ஒரு உடற்பயிற்சி சொல்லி கொடுத்தா கூட அதுவும் தொண்டுதான். இல்ல அவங்க மனசு கஷ்டத்துல இருக்காங்க, அவங்களுக்கு அந்த கஷ்டத்துல இருந்து வெளியே வரணும்னா இதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கம்மா சரியாயிரும், நீங்க மனவளக்கலைக்கு வாங்க அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலான சில வார்த்தைகள் சொல்லும் போது கூட அதுவும் ஒரு தொண்டுல தாங்கயா சேருது. அம்மா கிருபாநிதி அம்மா சொன்னாங்க, சமுதாய தொண்டு என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டிலேயே பிறந்த ஒரு மகான், கல்வியே கற்காத ஒரு மகான் காமராஜர் ஐயாவுக்கு மேல என்னங்கயா தொண்டு செய்ய போறோம் சொல்லுங்க. அவர் இறக்கும் தருவாயில அவர்கிட்ட இருந்த பணமே ரொம்ப கம்மி தாங்கயா. அவர்கிட்ட இல்லவே இல்லை, ஒண்ணுமே இல்லை. அவர் வீட்டுக்கு குழாய் இல்லைன்னு அரசாங்கத்துல போட்டது கூட அவங்க அம்மாவை சொல்லி எதுக்கு இதெல்லாம் அவங்க வந்து போட்டாங்க, வேண்டியது இல்ல, நம்ம தெருக்குழாயிலே தண்ணி பிடிச்சுக்கலாமேன்னு சொன்ன ஒரு பெரிய மகான்ங்க அவர். அவர் ஒரு தொண்டன். கண்டிப்பாக நமக்கு கிடைத்த பொக்கிஷங்களை வரிசைப்படுத்தி கொண்டு போனால் முடியாதுங்க, அந்த ஜூமே பத்தாது. வாழ்க வளமுடன். ரொம்ப அற்புதமாக இருந்தது உங்களுடைய தொண்டினுடைய சிறப்பு பற்றிய அந்த சிந்தனை. சௌமித்ரன் ஐயா, பொன்னியம்மாவுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். எங்களுக்கு மகானுக்கு மகானாக சத்குருவாக நீங்க எல்லாம் வந்திருக்கீங்கய்யா. சௌமித்ரன் ஐயா வாழ்க வளமுடன். மருத்துவ ரீதியாகவும் சரி, ஆன்மீகமாகவும் சரி, இந்த வர்ம பாயிண்ட் எல்லாம் சொல்லும் போது எங்களுக்கு பிரமிப்பா இருக்குங்கய்யா. உண்மையிலேயே we are gifted personsங்கய்யா. தங்களை போல அனைத்து பேராசிரியர்கள் எங்களுக்கு கிடைச்சதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கண்டிப்பா வருகிற 21ஆம் தேதி தியான நாளாக நம்ம அறிவிச்சிருக்காங்க, உலக தியான தினமாக நல்லபடியா கொண்டாடுவோம். வருங்காலத்திற்கு இது பூரணமாக கிடைக்க, இந்த வேதாத்திரியம் கிடைக்க நம்ம எல்லோரும் மனதார வாழ்த்தி கொள்வோம் ஐயா. வாழ்க வளமுடன். வினாக்கள் எதுவும் இல்லைங்கய்யா. நன்றிங்கய்யா. சௌமித்ரன் ஐயா, உங்களுடைய அர்ப்பணி சிறக்க என் சகோதரியின் வாழ்த்துங்கள்ங்க ஐயா. நன்றிமா. ஐயா சொல்றாரு பாருங்க. சொல்லுங்கய்யா. அம்மா வாழ்க. நீங்க சொன்னீங்கல்ல பெண்கள் எல்லாம் சர்வீஸ் பண்ற நினைக்கிறோம், முடியலன்னு. உண்மைதான். என்னன்னா பாத்தீங்கன்னா ஆலியாருக்கு நாங்க எம்ஆர்சி போவோம், மொத்தம் 400 பேர் வருவாங்க. அதுல 100 பேர் ஆண்களா இருக்கும், 300 பேர் பெண்களா இருக்கும். ஆனா வந்து சர்வீஸ்ன்னு பார்க்கையில ரொம்ப கம்மியா தான் வரும். அதுக்கு என்ன காரணம்னா குடும்ப சூழ்நிலை தான். ஆனா அதுல தவறே கிடையாது. நீங்க யாருக்குமே தெரியாம ஒரு தொண்டை செஞ்சுக்கிறது. நீங்க வெளியில போய் தொண்டு செய்யலாம், வீட்டுல உள்ள கடமைகளை நம்ம கரெக்டா செய்யல, முதல்ல தனிமனித அமைதி, குடும்ப அமைதி நிச்சயம் ஏற்படும். அதனால நீங்க தொண்டு செய்யலைன்னு எந்த விதத்திலும் நம்ம நினைக்கவே வேண்டாமா. வாழ்க. ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்த்துக்கள்ங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே